ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க நம்ம இன்றைக்கி தேன் நெல்லிக்காய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 50 நெல்லிக்காய் நல்லா கழுவிட்டு இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தண்ணி ஊற்றி அடித்தட்டில் வச்சுருக்கேன். நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வெந்துடலாம், போதும், சீக்கிரம் வெந்து வந்துடும். பாருங்கள், நான் ஒரு 6 நிமிஷத்தில் எடுத்துட்டேன். கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. பாருங்கள், கத்தி விட்டால் ஈஸியாக இறங்குது. இந்த அளவுக்கு வெந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப நேரம் வேக வச்சுட்டாதீங்க, குழஞ்சதுன்னா தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும் நெல்லிக்காய். அப்புறம் அது நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு வெந்தாலே கரெக்டாக இருக்கும். நான் ஒரு 200 கிராம் வெல்லம், 200 கிராம் கருப்பட்டி ரெண்டும் சேர்த்து 400 கிராம் எடுத்திருக்கேன். அதை ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். வெல்லம் கரைஞ்சி வரட்டும், நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அந்த வெல்லம் கரையிறதுக்குள்ளே நம்ம அந்த நெல்லிக்காயெலாம் எடுத்து இது மாதிரி ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கலாம் எல்லா நெல்லிக்காயிலையும். அப்போ தான் அந்த ஜீரா நல்லா இறங்கும் உள்ள. வெல்லம் கரைஞ்சிருச்சு. இப்போ வடிகட்டிக்கலாம். இதில் குப்பை மண் ஏதாவது இருக்கும், அதுக்கு தான் பாருங்கள் எவ்வளோ குப்பை இருக்குன்னு. வடிகட்டிட்டு இதே பாத்திரத்தை கழுவிட்டு நான் அடுப்பில் வச்சுருக்கேன். நல்லா சர்க்கரைப்பாகு கொதிக்கட்டும். நல்லா கொதித்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க நெல்லிக்காய் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம். இதுக்கு பாகு கன்சிஸ்டன்சிலாம் தேவையில்லை. பாகு நல்லா கொதித்த உடனே நெல்லிக்காய் சேர்த்துடலாம். நெல்லிக்காய் சேர்த்ததுக்கப்புறம் தான் ரொம்ப நேரம் நல்லா வேக விடணும். பாருங்கள், இப்போ லைட்டாக தான் திக்னஸாக இருக்குது. நல்லா கொதித்து வேக விட்டுட்டோம். அடுப்பில் ஹையில் வச்சு வேக விடுங்க. எனக்கு கிட்டத்தட்ட இது வேகிறதுக்கு 35 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 3 ஏலக்காய் பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், இப்போ பாதி அளவு வெந்துருச்சு. நல்லா வெந்த அந்த ஜீரா எல்லாம் உள்ள இறங்கிடும். பாகும் நல்லா திக்காகிடும். சரிங்களா? வெந்துருச்சு நல்லா. நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா திக்காகிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இது நல்லா ஒரு 1 ஹவர் இருக்கட்டும், நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் காமிக்கிற பாருங்கள், இன்னும் திக்னஸ் ஆகிடும் அந்த பாகு. இப்போ இந்த அளவு தான் இருக்குன்னா ஆறுனதுக்கப்புறம் இன்னும் திக்னஸ் ஆகிடும். பாருங்கள், இப்போ நல்லா ஆறி 1 ஹவர் ஆகிடுச்சு. 1 ஹவருக்கு அப்புறம் இந்த அளவுக்கு வந்துடுச்சு. நல்லா பாகம் திக்னஸ் ஆகிடுச்சு. அந்த நெல்லிக்காயோட கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? இதை ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். டெய்லி ஒன்று வச்சு சாப்பிட்லாம். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நல்லா ஜூஸியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் புதுசாக எல்லாம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லை எந்த அளவுக்கு ஊறிடுச்சுன்னு, ஒரு 1 ஹவர்லேயே எந்த அளவுக்கு ஊறிடுச்சுன்னு நல்லா ஒரு 24 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறிச்சுன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.